friends, welcome to Rasi Tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Rasi Tips சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தி மீன் வறுவல் எப்படி ரெடி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். फ्रेंड्स, மீன் வறுவல் எல்லாருக்கும் பொதுவா என்ன மசாலா போடணும்ங்கறது தெரியும். இருந்தாலும் இந்த மத்தி மீனை நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்காக ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் நம்ம போட போறோம். அதுதான் என்னங்கறதை இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் மீனை நல்லா அலசிட்டு தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அடுத்ததா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், அதோட சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கோங்க. எப்போதுமே மீன் வறுவலுக்கு சிக்கன் 65 மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஒரு 1/2 லெமன் ஜூஸை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட மத்தி மீன் நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு தான். இது போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் நீங்கள் வறுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இது நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததாக கலர் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கலர் பவுடரை எடுத்துக்கோங்க. நான் வீடியோக்காக கலர் பவுடர் போட்டால் தான் நல்லா இருக்குங்கிறனால கலர் பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை நீங்கள் வெளியிலே வைக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா மசாலாலாம் மீனில் நல்லா சாந்துட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாவை பரட்டிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மீனை ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரமாக வச்சு எடுத்தாச்சு. இப்போ மசாலாலாம் நல்லா ஊறி உப்பு காரம்லாம் நல்லா சார்ந்திருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு பொரிக்கக்கூடாது. பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் நல்லா சார்ந்திருக்கும். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக கடாய் யூஸ் பண்ணாமல் தோசைக்கல் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீன் வறுவல் வறுத்திங்கன்னா மீன் வறுவல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கிறிஸ்பி ஆகிறதுக்கு இதுவும் ஒரு டெக்னிக் தான். நம்ம நார்மலாக கடாயில் தான் போட்டு வறுப்போம். அப்படி வறுக்கிற நேரம் நிறைய எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருக்கும். அதே சமயம் மீனும் உடஞ்சிரும். ஆனால் இந்த தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மீனை நம்ம வறுக்கிறப்ப மீனும் உடையாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மீன் வேகிறப்ப மீனை அடிக்கடி திருப்பிகிட்டே இருந்தோன்னா மீன் உடஞ்சிரும். அதனால் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போடுங்க. இப்போ 2 சைடும் மீன் வெந்ததுக்கப்புறமா மீனில் இருக்க எண்ணெய் இறங்குறதுக்காக தோசைக்கல்லோட கார்னரில் வச்சுட்டிங்கன்னா மீனில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிஷ்யூ வச்சு அதில் மீன் எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்களும் மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் மத்தி மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம Rasi Tips சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.